வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, வேலூர் மாவட்ட லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட், நம்பர் ஆஃப் போஸ்ட், எவ்வளோ சேலரின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நேம் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்ல ஒரு போஸ்ட் குடுத்துருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 50,000 புரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்லேருந்து 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 30,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி 20,000 குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 17,000 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பியூன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வேக்கன்ட்டும் இதற்கு சேலரி பார்த்தீங்கன்னா, 12,000 புரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 9 வேக்கன்ஸிஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சுன்னா 27/8/2024லேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 10/9/2024க்குள்ள அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு ஒர்க் ப்ரொஃபைலையும் பார்க்கலாம் வாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கிரிமினல் லா அட்லீஸ்ட் 7 இயர்ஸ் நீங்க வந்து இது பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸலென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிமினல் லா, எக்ஸலென்ட் ஓரல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் இன் லீகல் ரிசர்ச்க்கும் அண்ட் வந்து த்ரூ அவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் எத்திக்கல் டியூட்டிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் கவுன்சில்ல இது பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எபிலிட்டி டு ஒர்க் எஃபிஷியன்ட்லி வித் அதர்ஸ், மஸ்ட் ஹேவ் ஹேண்டில் அட்லீஸ்ட் 20 கிரிமினல் ட்ரையல்ஸ், அதாவது 20 கிரிமினல் ட்ரையல்ஸை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐடி நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒர்க் ப்ரொஃபைல் இங்கே டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா, நீங்க கிரிமினல் லா 3 வருஷம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் கேட்டிருக்காங்க. அதே மாரி தான் அ எத் எத்திக்கல் டியூட்டி டிஃபென்ஸ் கவுன்சிலும் முடிச்சிருக்கணும். அதே மாரி வந்துட்டு எக்ஸலென்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரிசர்ச் ஐடி வந்து நீங்க பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஒர்க் ப்ரொஃபைலும் இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இத நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதுமானது. அதே மாரி வந்துட்டு வேர்ட்ல வந்து நீங்க ஒர்க் பண்ற மாரி இருக்கும். எம்எஸ் வேர்ட வந்து நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி டைப்பிங் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபைல் மெயின்டனன்ஸும், ஃபைல்ஸ வந்து கீப் அப் பண்றதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒர்க் ப்ரொஃபைலும் இங்க போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாரி வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கிராஜுவேஷன் அதாவது எனி டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா, அதே மாரி வந்துட்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும், எம்எஸ் வேர்ட் வந்து நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டெலி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து குட் டைப்பிங் ஸ்பீடும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் நல்லா ஸ்பீடா பண்றவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அ இதுக்கான ஒர்க் ப்ரொஃபைலும் வந்துட்டு குடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் பியூன். பியூனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க 8த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது தான். அதே மாரி வந்து ஆஃபீஸ வந்து கிளீனா, நீட்டா வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஒர்க் ப்ரொஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க 2 வருட கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன வந்துட்டு நீங்க த்ரூ அவுட் வந்து தபால் மூலியமா தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் தான். எந்த அட்ரஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா, சேர்மன் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், சத்துவாச்சாரி, வேலூர். இந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன வந்துட்டு 10/9/2024க்குள்ள நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணீங்கன்னா, நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து நீங்க இது அப்ளை பண்ணணும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் போஸ்ட் அப்ளைடு வந்து நீங்க என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, அந்த போஸ்ட்ட நீங்க புரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகன்ட் எல்லாமே கேப்ஸ் லெட்டர்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் இயர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா, ஃபீமேலான்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியனா,
நேஷனாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க. ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வந்துட்டு உங்களோட இப்ப நீங்க இருக்கிற அட்ரஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸும் நீங்க போடணும். அதுக்கப்புறம் சேம்பர் அட்ரஸ் இருந்ததுன்னா, நீங்க இதுல அப்ளை பண்ணலாம். இல்லன்னா நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட மொபைல் நம்பரும், மெயில் ஐடியும் இங்க போடணும். பான் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பா இதுக்கு வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலா இங்க எழுதுங்க. எப்ப பாஸ் பண்ணீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு சொல்லிட்டு நீங்க கிளியரா மென்ஷன் பண்ணணும். அதே மாரி நீங்க லாயரா என்னைக்கு என்ரோல்மென்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்ட மென்ஷன் பண்ணுங்க. அதே மாரி என்ரோல்மென்ட் நம்பர் உங்களோட லாயர் என்ரோல்மென்ட் நம்பர வந்துட்டு நீங்க மென்ஷன் பண்ணணும். அதே மாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் பார் கவுன்சில்ல இருந்ததுன்னா, அ அத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டேட் எத்தன வருஷம், எத்தன மாசம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு எத்தன கேஸ நீங்க ஹேண்டில் பண்ணீங்க, எந்த மாரி கேஸஸ வந்து நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதெல்லாம் நீங்க அட்டாச் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அ உங்களோட எல்லாமே வந்து செல்ஃப் அட்டாச்டு டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க இதுல வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவ இங்க கேட்டிருக்காங்க. இங்க டிக்ளரேஷன்ல நீங்க நல்லா படிச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட பிளேஸும், உங்களோட டேட்டும் இங்க சிக்னேச்சர் இது பண்ணிடுங்க. ஓகே மக்களே! இது வந்து முழுக்க முழுக்க 2 வருட கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். இது பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.